இந்த பதிவுல பாருங்க 2016ஆம் ஆண்டு டிஎன்பிசி குரூப் 4 அசல் வினாத்தாள் இதுல 143வது கேள்வி ரைட் சைடுல இருக்கு பாருங்க. இதை போறோம் வாங்க. இந்த கேள்வி நம்ம வர இருக்கின்ற டிஎன்பிசி குரூப் 4ல சதவீதம் பர்சன்டேஜ் என்ற தலைப்புல வரக்கூடிய கேள்வி. இந்த பர்சன்டேஜ் என்ற தலைப்புல இருந்து நிறைய கணக்கு போட்டிருக்கேன், கடந்த பதிவெல்லாம் பாருங்க. அதுல இது ஒரு மாடல். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டின் விலை கேள்வி முதல்ல இது மாதிரி கேட்டாங்கன்னா, பழைய பேர் சொல்லியிருக்கேன், இது மாதிரி வரி வரியா கேட்டாங்கன்னா கேள்விய நல்லா படிச்சு புரியணும். பாருங்க, ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம், பாருங்க 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் என்ன? இங்க பாருங்க, ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் என்ன? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். குறைந்த சதவீதம் என்னன்றத கண்டுபிடிக்கணும். முதல்ல அப்ப குறைந்த சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு ரூபாய் குறைஞ்சுன்னு பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் வீட்டின் விலை என்ன? 15 லட்சம். அப்படி போடுங்க, 1 2 3 4 5, ரைட்டா? 15 லட்சம். எவ்வளவா குறையுதுன்னா 12 லட்சம். பாருங்க, 1 2 3 4 5, 12 லட்சம் இல்லையா? அப்ப இதை கழிங்க. 15ல 12 போயிடுச்சுன்னா 3 லட்சம். 1 2 3 4 5, 3 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்குது இல்லையா? இப்படி கணக்கு எடுத்துக்கணும். 15 லட்சத்திலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்ததுன்னா எவ்வளவு குறைந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 15 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக குறையுதுன்னா அந்த குறைந்த அமௌண்ட் 3 லட்சம். இதை நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த 3 லட்சத்துக்கு தான் குறைந்த சதவீதம்னா இந்த 3 லட்சத்துக்கு தான் போடணும். குறைந்த அமௌண்ட்டுக்கு தான் அங்க கேட்கறாங்க பாருங்க, குறைந்த சதவீதம் என்ன? அப்ப 3 லட்சத்துக்கு சதவீதம் போடுறது எப்படின்னா, மொத்த தொகை எவ்வளோ, இந்த வீட்டு மதிப்பு எவ்வளோ? 15 லட்சம். இப்படி போடுங்க, 15 1 2 3 4 5, 15 லட்சத்துக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குது? மேல 3 லட்சம் போடணும். 1 2 3 4 5. இந்த ஸ்டெப் தெரியணும் உங்களுக்கு, தெரிஞ்சாதான் கணக்கு போட முடியும். தொடர்ந்து என்னுடைய பதிவெல்லாம் பாருங்க. ஒவ்வொரு தலைப்புல இருந்து தலைப்பு வர கணக்கு போட்டுன்னு வரேன். எல்லாமே அசல் வினாத்தாள்ல இருந்து தான் போடுறேன். நோட்டு புக்கில் இருந்தோ இல்ல பழைய ஏதாவது ஆத்தர் புக்கில் இருந்தெல்லாம் போடல. என்னுடைய பதிவு எல்லாமே டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 பழைய அசல் வினாத்தாள்ல இருந்து தான் போடுறேன். அதனால இதே மாடல்ல கேள்வி வரும், ஆனா இதே நம்பர் வராது, நம்பர் மாறி வரும். இதே மாடல் தான் வரும். பாருங்க, அப்ப வீட்டின் விலை 15 லட்சம், அது குறைந்தது 12 லட்சம். அப்ப குறைந்த தொகை 3 லட்சம். இப்ப சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா அப்ப மொத்த அமௌண்ட் 15 லட்சம். 15 லட்சத்துக்கு 3% குறைஞ்சிருக்கு, 3 லட்சம் குறைஞ்சிருக்குது. அப்ப அதுக்கு சதவீதம்னா இன்ட்டு 100. அவ்வளவுதான். இது மாதிரி நீங்க 4-5 கணக்கு, ஒரு 10 கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா தெரியும். சதவீதம்ன்றது ரொம்ப ஈஸிங்க. சதவீதத்தில் 2 கேள்வி வரும், அதுல ஈஸியா எடுத்துடலாம். தனி வட்டி கூட்டு வட்டி 2 2 4, அது ஒவ்வொரு தலைப்பா 2 2 போடும். இதுல கஷ்டமானது பாத்தீங்கன்னா அந்த ஆட்கள் வேலை, அதுவும் ஈஸியா போடலாம், கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா கேட்டுருவாங்க. மற்றபடி சுருக்குக்கு நிறைய போட்டிருக்கேன், அதுலயும் போடலாம். அதாவது மேக்ஸே தெரியாமனா கூட ஈஸியா ஒரு 20 கேள்வி எடுக்கலாம். அப்படின்னா கூட 15 கேள்வி ஈஸியா போடலாம். இதை பாருங்க, இப்ப இங்க பாருங்க, எல்லாமே சைபர் தான். இங்க பாருங்க, இங்க 2 சைபர், இங்க 2 சைபர் கேன்சல் ஆயிடுச்சா? இங்க மீதி என்ன இருக்குது? இந்த 3 சைபருக்கு இந்த 3 சைபர் கேன்சல் ஆயிடுச்சா? மீதி மேல 300 இருக்குது, கீழே 15 இருக்குது. எல்லா சைபரும் கேன்சல் ஆயிடுச்சு. மேல 300 இருக்குது, கீழே 15 இருக்குது. இங்க பாருங்க, இதை ஒவ்வொரு 15 15, 2 15 30. ஓகேங்களா? 15ல வகுத்துடலாம். ஒரு 15 15, 2 15 30. என்ன இருக்குது மீதி? ஈக்குவல் டு 20%. புரியுதுங்களா? அவ்வளவுதான். இங்க இருக்கிறது 2, ஒரு சைபர், 20%. இதுதாங்க ஆன்சர். இது என்ன கஷ்டம் உங்களுக்கு? பாருங்க, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இது போல இந்த சதவீத கணக்கு கேட்டாங்கன்னா எல்லாமே ஈஸியா போடலாம். இதை பாருங்க, இதை நான் எப்படி ஸ்டெப் எழுதணும் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இந்த கணக்கு பார்க்கறது முக்கியம் இல்லை, இந்தந்த மாடல்லாம், இந்த மெத்தட்லாம், எந்தெந்த ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ், எந்தெந்த ஒவ்வொரு கணக்கு நான் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் நீங்க சில விஷயங்கள், ஃபார்முலா, அடிப்படை கணிதம், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுதான் நீங்க கணக்கு போட முடியும். அதனால ஜூலை 13 வரலும் கொஞ்சம் தொடர்ந்து படிங்க.
என்னுடைய எல்லா பதிவும் பாருங்க. எல்லா பதிவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் நல்லா உங்களுக்கு நீங்கள் ஒர்க் அவுட்டை போட்டு நல்லா படித்து பார்த்தீங்கன்னா 25 போடலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ஆவரேஜ்னா ஒரு 20 போடலாம். இல்லை மினிமம் ஒரு 15 போடலாம். 15 சரியாக போடலாம். இதை பாருங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாங்க. அது வந்து 12 லட்சமா குறையுது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த குறைந்த சதவீதம் கேட்குறாங்க. அப்போ முதல்ல எவ்வளோ அமௌண்ட் குறையுன்னு பார்த்தோம். 5ல் 12 கழிச்சா 3 லட்சம். அப்போ இங்கே பாயிண்ட் எடுக்கணும். இங்கே வந்து நீ 5 தான் போடணும், 12 போடக்கூடாது. ஏன்னா 5 லட்சத்துக்கு தான் 3 லட்சம் குறையுது. குறைந்தது தான் 12 லட்சம். இங்கே 12 போட்டீங்கன்னா ஆன்சர் வராது, தப்பா போட்டுருவீங்க. இங்கே 15 லட்சம், குறைந்த அமௌண்ட் 3 லட்சம் இன்ட்டு 100 போட்டால் அதான் சதவீதம். அடிச்சு போட்டால் 20%. இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல கணக்கில் சந்திப்போம்.